தொங்கி வந்தது. சாபம் என்று நம்பப்பட காரணங்கள். தீயில் எரியாத மர்மம். பல வீடுகள் தீயில் நாசமாய்ந்த போதிலும் தி கிராயிங் பாய் ஓவியம் மட்டும் சிறிதும் சேதமின்றி மீட்கப்பட்டது. இந்த ஓவியம் வீடுகளில் தொங்கியிருந்தவர்களுக்கு திடீர் தீவிபத்துகள், குடும்ப மரணங்கள், மனநலம் பாதிப்பு போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சிலர் ஓவியத்தில் உள்ள சிறுவன் ஒரு ஆர்ஃபன், தாய் தந்தையில்லா குழந்தை என்றும், தீயால் இறந்த பிறகு அவனது ஆவி ஓவியத்தில் வசிக்கிறது என்றும் நம்பினர். அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பிரிட்டிஷ் தீயணைப்பு துறையின் அதிகாரி அலன் வில்கின்சன் கூறுகிறார், எரியும் வீடுகளில் இந்த ஓவியம் மட்டும் மீண்டும் மீண்டும் கண்ணில் பட்டது. இது சாதாரணம் அல்ல என்று. பத்திரிகை செய்தியை கேட்டதும் பலர் அந்த ஓவியத்தை வீட்டிலிருந்து அகற்றத் தொடங்கினர். சிலர் தீயில் அதை எரித்தனர், பிறர் தேவாலயங்களில் ஒப்படைத்தனர். இந்த மர்மமான சம்பவங்களை ஒருவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. சாபமா அல்லது சீரற்ற ஒரு தொடர்ச்சி நிகழ்வுகளா? இது இன்னும் விடைபெறாத மர்மம்தான். உங்களின் வீட்டில் இது இருக்கிறதா? பரிசீலிக்க